ஆரம்பித்து நீதிமன்ற தீர்ப்பு வந்தால்தான் இலங்கை அகதிகள் தொடர்பான பிரித்தானியாவினுடைய அகதி கொள்கையில் மாற்றம் வரும். ஜூலையில் அனுப்புகின்ற அந்த முயற்சி ஆரம்பிக்கப்பட்டாலும் அதற்குள் எத்தனையோ நீதிமன்ற சவால்களை அரசாங்கம் சந்திக்க வேண்டியிருக்கும். அதை தாண்டி அவர்கள் அனுப்புவார்களாக இருந்தாலும் வேறு நாடுகளுக்கு அனுப்புவது என்பது ஒரு சில மாதங்களுக்கு தான் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. அதன் பின்னர் இந்த அகதி சாசனத்தின் கீழ் பார்க்கப்படுவதை தவிர்ப்பதற்கான பல இறுக்கமான சட்டங்களை கடந்த வருடம் பாராளுமன்றம் நிறைவேற்றி இருக்கின்றது. இந்த இலங்கை அகதிகள் இங்கு அகதி தஞ்சம் கோரும் பொழுது அவர்களுடைய வழக்கு இன்றைக்கும் KKNRS என்று 2021 தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய இலங்கை பற்றிய முடிவுகளை ஒரு காத்திரமான முடிவுகளை எடுப்பார்கள் என்று உறுதியாக நம்புகின்றேன். ஆனால் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் சட்டவாளர் அருண் கணநாதன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். பிரித்தானியாவில் அகதி தஞ்ச கோரிக்கையாளர்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக பல வழக்குகளை கையாண்டு வரக்கூடியவர் நீங்கள். ஆனால் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அந்த வழக்கு நிலைமைகள் தொடர்புக்கு அப்பால் அரசினுடைய முடிவு என்பது சற்று மாறுபட்டு செல்லுகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. இந்த சூழல், உங்களுடைய வழக்கு விவகாரங்கள், இப்போது அகதி தஞ்சம் கோரியவர்களுடைய நிலைமைகள், எதிர்காலங்கள் எப்படி இருக்கு? பொதுவாக இந்த வருடம் பிரித்தானியாவில் பொது தேர்தல் நடக்க இருப்பதனால் நவம்பர் அல்லது டிசம்பர், கடைசி ஜனவரி 2025 நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த சூழ்நிலையில் அகதிகள் விவகாரத்தை அவர்கள் ஒரு குடிவரவு குடியகழ்வு விடயமாகத்தான் பார்க்கின்றார்கள். அந்த பார்வையில் ஒரு கடினமான போக்கை அரசாங்கம் கடைபிடிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முக்கியமாக பிரதம மந்திரி ரிஷி சுனாக் அவர்கள் ஒரு சிறுபான்மையின பின்புலத்தை கொண்டவர் என்றபடியால் அவருக்கு இன்னும் இந்த விடயத்தில் அரசியல் அழுத்தங்கள் அதிகம் இருப்பது போல் தெரிகின்றது. அந்த அடிப்படையில் ஒரு கடும்போக்கான ஒரு கையாளுகையை கையாளுவது போன்ற ஒரு செயற்பாட்டில் தான் அண்மை காலத்தில் இந்த உள்நாட்டு திணைக்களம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அரசியல்வாதிகள் அதுக்கு மேலாக பொது பரப்புகளில், ஊடகங்களில் மிகவும் கடுமையான தொனியில் இந்த விவகாரத்தை பேசி வருகின்றார்கள். இதுதான் சுருக்கமாக கூறினால் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற விடயம். வேறு தீவுகளுக்கெல்லாம் அவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள் அல்லது வேறு இடங்களுக்கு அனுப்பப்படுகின்றார்கள் என்கின்ற செய்தியும் ஆங்காங்கே கூறப்படுகின்றது. அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றது. அதில் முக்கியமாக இன்னும் வெறும் அனுப்பப்படவில்லை. ஆனால் ருவாண்டா என்ற நாட்டுக்கு அனுப்புவது என்பது ஒரு மிகவும் முக்கியமாக இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பிரசங்கமாக இருந்து வருகின்றது. ஆகவே அவர்கள் கடந்த ஒரு 3 வருடமாக இந்த விடயத்தில் முனைப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனினும் அந்த முதலாவது முயற்சி இந்திய நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கடந்த வருட முடிவில் ருவாண்டாவுக்கு அனுப்புவது அகதிகளை பாதுகாப்பான செயல் அல்ல, அங்கு அனுப்புவது அவர்களுக்கு சரியானதாக அமையாது, அங்கு அவர்களுக்கு மனித உரிமைகள் விடயத்தில் உத்தரவாதம் இல்லை என்று ஒரு மிகவும் முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. அந்த தீர்ப்பின் பின்னர் இந்த அரசாங்கத்தினுடைய ருவாண்டா அனுப்புகின்ற முயற்சி பின்னடைவை சந்தித்திருந்தாலும் அதனை ஒரு சவாலாக எடுத்து பிரதம மந்திரி அவர்கள் அதற்கான ஒரு சட்டமூலத்தை ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் சட்டமாக உருவாக்கியிருந்தார். அதை அமுல்படுத்துவதற்கு தற்பொழுது முயற்சி செய்து வருகின்றார்கள். முதலாவதாக அனுப்பப்படுபவர்கள் ஜூலை மாதம் அளவில் அனுப்பப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதில் இந்த சட்ட இறுக்கங்களும் அரசியல் பின்னணியிலும் நாங்கள் இதை ஒரு நடைமுறை சாத்தியமா எப்படியான என்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும்.
அந்த அளவில் தற்பொழுது ருவாண்டாவில் 200 பேரை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி தான் அவர்களிடம் இருக்கின்றது. ஆகவே ஜூலையில் அனுப்புகின்ற அந்த முயற்சி ஆரம்பிக்கப்பட்டாலும் அதற்குள் எத்தனையோ நீதிமன்ற சவால்களை அரசாங்கம் சந்திக்க வேண்டியிருக்கும். அதை தாண்டி அவர்கள் அனுப்புவார்களாக இருந்தாலும் ஒரு சிறு தொகையினர் தான் அனுப்பப்படக்கூடிய வாய்ப்புகள் தற்பொழுது இருக்கின்றது. அதை தவிர பல நாடுகளுடன் தாங்கள் இப்படியான ஒப்பந்தங்களை செய்வதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கின்றோம் என்று அரசாங்கம் கூறுகின்றது. இன்னும் சரியான அந்த ஒப்பந்தங்கள் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படும், எப்படி சாத்தியமானது என்று தெரியவில்லை. இதன் இன்னொரு அரசியல் பக்கத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ருவாண்டா விடயத்தில் வந்து பிரதான எதிர்க்கட்சியாகிய தொழிற்கட்சி வந்து தாங்கள் அரசுக்கு வந்தால் ருவாண்டா விடயத்தை கைவிடுவோம் என்று தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். அந்த நிலையில் பிரதான எதிர்க்கட்சி தான் அதிகமாக வருகின்ற பொது தேர்தலில் ஆட்சிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்கள் தனியாக ஆட்சி அமைக்கலாம், இல்லாவிட்டால் இன்னொரு கட்சியாகிய பொதுவாக லிபரல் டெமோக்ராட்ஸாக இருக்கலாம் அல்லது இன்னொரு முக்கியமான கட்சியாக இருக்கலாம். அவர்களுடன் கூட்டாட்சியை அமைக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை இருக்கின்றது. அந்த சூழ்நிலையில் இந்த ருவாண்டா திட்டம் அல்லது இந்த வேறு நாடுகளுக்கு அனுப்புவது என்பது ஒரு சில மாதங்களுக்குத்தான் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. அதன் பின்னர் லேபர் கட்சி அல்லது ஆட்சிக்கு வருகின்ற அந்த அரசியல் கட்சி எப்படியாக இந்த அகதி விடயத்தை, குடிவரவு குடியல்வு அகழ்வு விடயத்தை கையாளுவார்கள் என்பதில் தான் பிரித்தானிய அரசினுடைய குடிவரவு குடியகழ்வு சம்பந்தமான கொள்கை அமைந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு கடுமையான தீர்ப்பினை நீதிமன்றம் வழங்கியிருந்தது, ஏனைய நாடுகளுக்கு அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களை அனுப்பக்கூடாது என்று. ஆனால் அப்போதே நீங்கள் குறிப்பிட்டீர்கள், இவை தொடர்பில் அடுத்த கட்டத்திற்கு பிரதமர் ரிஷி சுனக் அவர்கள் செல்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று. ஆனால் இப்போது அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார், அவற்றை நாடாளுமன்றம் சட்டவாக்கத்துறைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார். இங்கு நீதித்துறைக்கும் சட்டவாக்கத்துறைக்கும் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் அல்லது அங்கு இருக்கக்கூடிய வரையறைகள் தெரியாது. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பினை வழங்கி இருக்கின்ற போது சட்டவாக்கத்துறை அதனை கேள்விக்குட்படுத்தி ஒரு சட்டத்தை இயற்றுமாக இருந்தால் நீதிமன்றத்தின் அந்த நடவடிக்கையானது வரிதானதாக பார்க்கப்படுமா அல்லது அவை செயலிழந்ததாக கருதலாம்? நீங்கள் கேட்பது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் குவெஸ்டின். ஆனால் பிரித்தானியாவை பொறுத்த மட்டில் வந்து நீதிமன்றத்துக்கு மேலாளில் உயர்வாக பாராளுமன்றம் தான் இருக்கின்றது. அதுதான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தன்மை. அதாவது பார்லிமெண்ட்ரி சுப்ரீம் என்று கூறுவார்கள். பார்லிமெண்ட் தான், அதாவது பாராளுமன்றம், அரசு, நீதிமன்றம் என்ற 3 கட்டமைப்புகளில் பாராளுமன்றம் தான் இந்த நாட்டு அரசியலமைப்பின்படி மிகவும் அதிகாரம் மிக்கதாக அமைகின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் மாத்திரம் இல்லாமல், எனினும் பாராளுமன்றம் வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை தப்பான தீர்ப்பு என்று சொல்லி இன்னொரு முடிவை எட்டியதாக நாங்கள் ஒரு பக்கத்தில் பார்த்தாலும், இன்னொரு பக்கத்தில் வந்து அதை எப்படி கையாண்டிருக்கின்றார்கள் என்றால், பிரித்தானிய அரசாங்கமும் சுப்ரீம் கோர்ட் தனது தீர்ப்பில் குறிப்பிட்ட குறைபாடுகளை ருவாண்டாவுடன் இன்னொரு உடன்படிக்கையை செய்வதன் மூலம் பல முயற்சிகளை செய்து ஓரளவு நிவர்த்தி செய்திருக்கின்றார்கள். சுப்ரீம் கோர்ட் குறிப்பிட்ட அந்த தங்களுடைய கன்சர்ன்ஸ், கரிசனைகளை வந்து உள்வாங்கி பிரித்தானிய அரசாங்கம், ரிஷி சுனாக் அரசாங்கம் வந்து அதை ஓரளவு அந்த குறைகளை வந்து ஓரளவு நிவர்த்தி செய்வதற்கான ஒப்பந்தத்தை செய்துவிட்டார்கள். அது ஒரு காரணம். அதற்கு அடுத்தபடியாக இந்த ருவாண்டா பில் வந்து பாராளுமன்றம் ஊடாக போகும் பொழுது எத்தனையோ உறுதிமொழிகளை அரசாங்கம் கொடுத்துத்தான் இதை சட்டமூலமாக மாற்றி இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது எப்படியான ஒரு அரசியல் அல்லது நடைமுறை இருக்கின்றது என்று கேட்டால், நடைமுறை சாத்தியமாக பிராக்டிக்கலாக பார்த்தால், இந்த ருவாண்டா என்பதற்கான அனுப்புகின்ற ஒரு விடயம் ஓரளவுக்கு ரிஷி சுனாக் அவர்களுக்கு, அரசாங்கத்திற்கு வந்து ஒரு செய்யக்கூடிய ஒரு விடயமாக வந்திருந்தாலும் அதற்கு எத்தனையோ தடை கற்கள் இருக்கின்றன, எத்தனையோ ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட்ஸ் இருக்கின்றது புகலிட கோரிக்கையாளர்களை பொறுத்த மட்டில். ஆகவே அவர்கள் சரியாக சட்ட ஆலோசனையை பெற்று நீதிமன்றத்தை அணுகும் பொழுது அவர்களுடைய குறித்த வழக்கு, இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டும், சுப்ரீம் கோர்ட் வந்து பொதுவாகவே ருவாண்டா
எவருக்கும் அது பாதுகாப்பான நாடு இல்லை என்ற ஒரு கூற்றை வெளியிட்டிருந்தது. தற்பொழுது அந்த நிலைப்பாட்டை இந்த ஒப்பந்தங்கள் மேலதிக விவரங்களை திரட்டியதன் மூலம் பிரித்தானிய அரசாங்கம் மாற்றியிருந்த பொழுதும் தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொருவரும் வந்து தனக்கு ருவாண்டா உகந்ததில்லை என்று வாதாடப்படக்கூடிய சட்ட உரிமை வந்து அவர்களுக்கு இன்றும் சட்ட சரத்துகளில் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் வந்து அவர்கள் சரியான ஆதாரங்களை திரட்டி தங்களுடைய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது இந்த ருவாண்டாக்கு அனுப்புகின்ற விடயத்தை தனிப்பட்ட ரீதியாக தன்னுடைய சொந்த ஆதாரங்களிலும் சொந்த ஃபேக்ட்ஸ் ஊடாகவும் தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கின்றது என்று நாங்கள் கூறலாம். இந்த காலப்பகுதியில் குறிப்பாக பிரித்தானியாவுக்கு வருகின்ற அகதித்தஞ்ச கோரிக்கையாளர்கள் அல்லது மாணவர்கள் தொடர்பிலும் பல்வேறுபட்ட வரையறைகள் இருக்கின்றது. இப்போது பிரித்தானியாவை நோக்கி வருகின்ற ஒரு மாணவர் அங்கு அகதித்தஞ்சம் கோருவதில் ஒரு புதிய நடைமுறை பின்பற்றப்படுவதாக கூறப்படுகின்றது. அதனுடைய சாதகத்தன்மை எப்படி இருக்கு? உண்மையாக பார்த்தால் சட்ட ரீதியாக அப்படி ஒரு பாரிய மாற்றமும் வரவில்லை. மாறாக எப்படியான மாற்றம் வந்திருக்கின்றது என்று கூறினால், முக்கியமாக இந்த அரசாங்கம் வந்து இந்த நாட்டிற்குள் நீங்கள் இந்த அரசாங்கத்துக்கு முதலாவதாக இந்த எப்படி இந்த அழுத்தங்கள் அரசாங்கத்திற்கு இந்த பிரித்தானிய நாட்டுக்கு வந்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே பிரெக்சிட் உருவாகினதன் பின்னர் அந்த 3வது நாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு, முதலாவதாக ஒருவர் பிரெக்சிட்டுக்கு முன்னர் பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளில் அகதித்துவஞ்சம் கோரிவிட்டு அல்லது அந்த நாடுகளூடாக பயணித்து கூட அவர்கள் பிரித்தானியாவுக்கு வந்து அகதி அந்தஸ்து கூறினால் அவர்களை டப்ளின் கன்வென்ஷன் என்ற சட்டத்தின் கீழ் அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய உரிமை பிரித்தானியாவுக்கு இருந்தது. ஆகவே அதனூடாக எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர்களை அவர்களுடைய அகதி தஞ்சத்தை பரிசீலிக்கின்ற பொறுப்பை ஐரோப்பிய நாடுகளுக்கு பாரம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பிரித்தானியாவுக்கு இருந்தது. அந்த சட்டம் வந்து இந்த பிரெக்சிட்டின் பின்னர் அந்த சட்டம் இல்லாமல் போய்விட்டது. டப்ளின் கன்வென்ஷனிலிருந்து, ஐரோப்பாவிலிருந்து, யூரோப்பியன் யூனியனிலிருந்து பிரித்தானியா எப்போ வெளியில வந்துச்சோ அண்டிலிருந்து டப்ளின் கன்வென்ஷன்ல இருந்து வந்துவிட்டார்கள். அந்த சூழ்நிலையில் வந்து இந்த போட் வருபவர்களுடைய நம்பிக்கையும் அதிகரிக்க தொடங்கியது. அதற்கு காரணம் வந்து பிரித்தானியா பிரான்சுக்கு அனுப்ப முடியாதுன்றதை தெரிந்த கடத்தல்காரர்களும் அல்லது போரிட கோரிக்கையாளர்களும் இந்த நாட்டைக்கு அதிகமாக போட்டில் வர ஆரம்பித்தார்கள். இது ஒரு அரசியல் அழுத்தத்தை பிரித்தானிய அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தியது. ஆகவேதான் இந்த ஒரு 2-3 வருடமாக இந்த நாட்டில் சட்ட விரோதமாக இல்லீகலாக உள்ளுக்கு வருபவர்கள் அல்லது போட்டில் வருபவர்கள், வீசா அல்லது சரியான வீசா எடுத்து வராதவர்களைத்தான் இந்த அரசாங்கத்தினுடைய அந்த சட்ட இறுக்கம் வந்து முக்கியமாக கவனித்து பார்த்து கொண்டு வந்திருந்தது. அதில் கடந்த வருடம் இந்த ருவாண்டா பில்லுக்கு முதலாக, ருவாண்டா ஆக்ட் என்று கூற வேண்டும் என்று, அதற்கு முதலாகவே கடந்த வருஷம் இல்லீகல் மைக்ரேஷன் ஆக்ட் என்ற ஒரு சட்டம் வந்தது. அதற்கு கீழே இன்னும் அதனுடைய பல சரத்துக்கள் வந்து அமுல்படுத்தப்படவில்லை. அது முழுமையாக அமுல்படுத்தப்பட்டால் இங்கு சரியான வீசா எடுத்து சரியான சட்ட ரீதியாக வராதவர்கள் வந்து அகதி அந்தஸ்துக்கு இருக்கிற ஒரு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு பயங்கரமான இறுக்கமான சட்டம் கடந்த வருடம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பின்புலத்தில் பார்த்தால் உங்களுடைய கேள்வி வந்து மாணவர் வீசாவில் அவர்கள் வந்து உண்மையான மாணவராக வந்து அதன் பின்னர் அவர்களுக்கு இங்கு ஆதி தஞ்சம் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு கேட்டார்களானால் அது சரியான அகதி சட்டத்தின் கீழ் அவர்களுடைய வழக்குகள் பரிசீலனை செய்யப்படும். அது தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. மாறாக போட்டில் வந்தார்கள் என்று சொன்னால் அல்லது இந்த நாட்டிற்குள் உள் ஏஜென்ட்டுகளுடைய உதவியுடன் உள்நுழைந்து விட்டு பின்னர் போய் அகதி அந்தஸ்து அவர்கள் கேட்பார்களாக இருந்தால், அல்லது வீசாவை வந்து முறையற்ற முறையில் எடுத்து வந்து இந்த நாட்டிற்குள் வந்து அதன் பின்னர் அகதி தஞ்சம் கேட்பார்களானால் அவர்களுடைய வழக்குகள் இந்த அகதி சாசனத்தின் கீழ் பார்க்கப்படுவதை தவிர்ப்பதற்கான பல இறுக்கமான சட்டங்களை கடந்த வருடம் பாராளுமன்றம் நிறைவேற்றி இருக்கின்றது. எனினும் அவை முழுமையாக அமலுக்கு வரவில்லை. அதை இனி வருகின்ற பொது தேர்தலில்
ஆட்சி அமைக்கவிருக்கும் தொழிற்கட்சி எப்படி கையாளும் என்ற சரியான ஒரு அரசியல் தெளிவில்லாத நிலைமை இருக்கின்றது. அவர்கள் அதை கைவிடுகின்ற பட்சத்தில் அது கோரிக்கையாளர்களுக்கு ஓரளவு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது அவர்களும் தொடர்ந்து கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் போல் அமுல்படுத்துவார்களாக இருந்தால் அது அந்த சட்ட ரீதியாக விசா எடுத்து வராமல் வேறு ஒரு வழியில் வந்து அகதி அந்தஸ்து கேட்பவர்களுக்கு வந்து ஒரு பெரிய தடைக்கல்லை ஏற்படுத்தும் என்பதுதான் இன்றைய சட்ட சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அதிக அளவானவர்கள் பிரித்தானியாவில் அகதி தஞ்சம் கோரியிருக்கின்றார்கள். பலருடைய வழக்குகள் இன்றும் நிலுவையில் இருக்கின்றது. தொடர்ச்சியாக பலருடைய வழக்குகள் பின்னடிக்கப்படுகின்றன. அவர்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய வழக்கின் தன்மைகள், அவர்களுக்கும் கூடுதலான வழக்குகள் எந்த அளவு சூழ்நிலையை எதிர்நோக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? முதலாவதாக இந்த சட்ட வித்தியாசத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த இல்லீகல் மைக்ரேஷன் ஆக்ட், ருவாண்டா சேஃப்டி ஆக்ட் போன்றவை வந்து அந்த அட்மிசிபிலிட்டி, அதாவது பிரித்தானியா அவர்களுடைய அகதி அந்தஸ்தை விசாரிக்க வேண்டுமா இல்லையா, அல்லது அந்த விசாரணையை இன்னொரு நாட்டுக்கு பொறுப்பு கொடுக்க முடியுமா என்பதுதான் அதன் அடிப்படையாக அமைந்திருக்கின்றது. ஆகவே பிரித்தானியா அவர்களுடைய வழக்குகளை விசாரிப்பதற்கு பொறுப்பேற்குமாக இருந்தால் அதன் பின்னர் அவர்களுடைய வழக்கு முந்தி 2021 இல்லை 2022க்கு முன்னர் எப்படி ஒரு நிலைமையில் இருந்ததோ அப்படியான ஒரு பரிசீலனை மூலமாகத்தான் நடைமுறை மூலமாகத்தான் பரிசீலிக்கப்படும். ஆகவே இந்த இலங்கை அகதிகள் இங்கு அகதி தஞ்சம் கோரும் பொழுது அவர்களுடைய வழக்கு இன்றைக்கும் KKNRS என்று 2021 இலங்கை தொடர்பாக இங்கே அப்பர் ட்ரைபியூனல் கொடுத்த கைடன்ஸ் வழக்கின் அடிப்படையில் தான் விசாரிக்கப்படுகின்றது. ஆகவே அந்த வழக்கு வந்து இலங்கையில் அவர்கள் அரசியல் தமிழீழ கோரிக்கையாளராக இருந்து அல்லது சந்தேகப்படப்பட்டு அவர்கள் இந்த நாட்டுக்கு புகலிடம் கோரினாலோ அல்லது வெளிநாடுகள் வந்திருந்து தமிழீழ கோரிக்கைக்காக தங்களுடைய அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு அதனால் இலங்கையில் அவர்கள் பிரச்சனைகளை சந்திக்க கூடும் என்று பிரித்தானிய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் அவர்களுடைய வழக்கு சாதகமான நிலையில் தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. KKNRS வழக்கு பின்னர் இலங்கை அகதிகளுடைய வழக்குகள் வந்து அவருடைய வெற்றி வாய்ப்பு மிகவும் அதிகரித்திருக்கின்றது என்று நாங்கள் உறுதியாக கூறலாம். ஆனால் இந்த கடந்த ஒரு 2-3 மாதமாக இங்கு உள்துறை அமைச்சுக்கு இருக்கின்ற அழுத்தம் காரணமாக ஒன்று வந்து ருவாண்டா இந்த தேர்ட் கண்ட்ரி விடயங்கள் போட் விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்க பல வருடங்களாக அவர்கள் பல நூற்றுக்கணக்கான வழக்குகளை முடிவெடுக்காம இருந்திருந்தார்கள். கோவிட் காரணமாகவும் மற்றது யுக்ரைன் ஆப்கானிஸ்தான் போன்ற அழுத்தங்கள் வந்ததினாலும் உள்நாட்டு அமைச்சு அதிகாரிகள் வந்து இந்த முடிவெடுப்பதை வந்து தாமதித்திருந்தார்கள். ஆகவே இப்பொழுது அவர்களுக்கு அந்த இன்று ஒரு அரசியல் முக்கியம் வாய்ந்த ஒரு பிரச்சனையாக வந்தபடியால் பிரதம மந்திரிக்கு இந்த புள்ளி விவரங்கள் முக்கியமாக தேவைப்படுவதால் அவருடைய பொது தேர்தல் விடயங்களுக்காக அவர்கள் ஒரு அழுத்தமான ஒரு சூழ்நிலையில் தான் முடிவுகளை எடுக்கின்றார்கள். இப்படி எடுக்கும் பொழுது பல பிழையான முடிவுகளை எட்டுகின்றார்கள். எனினும் அதில் கோரிக்கையாளர்கள் அதிகம் பயப்பட தேவையில்லை. அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மேன்முறையீடு செய்கின்ற ஒரு உரிமை கொடுக்கப்படும். அவர்கள் மேன்முறையீட்டை அப்பீலை சரியாக நீதிமன்றம் ஊடாக செய்யும் பொழுது அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு இன்னும் அதிகமாகத்தான் இருக்கின்றது. இலங்கை கோரிக்கையாளர்களுடைய வெற்றி வாய்ப்புகள் வந்து பல நாட்டு கோரிக்கையாளர்களுடன் ஒப்பிடும் பொழுது மிகவும் அதிகமாக இருக்கின்றதுன்னு சொல்லி நாங்கள் உறுதியாக கூறலாம். இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக கூறுகின்றது இலங்கை ஒரு சுமூகமான விடயங்களுக்குள் அல்லது சுமூகமான அரசியல் சூழ்நிலைக்குள் கடந்து செல்லுகின்றது என்று. ஆனால் அங்கிருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அதற்கு எதிரான விடயங்களே அங்கு இடம்பெறுவதாக பல்வேறுபட்ட காணொலிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பேச்சுக்கள் இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் பிரித்தானிய அரசு அல்லது பிரித்தானிய உள்துறை அமைச்சகத்தை பொறுத்தவரையில் யாருடைய தகவலை அவர்கள் முழுமையாக ஏற்பார்கள்? இங்கத்திய நடைமுறையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மற்ற நாடுகள் மாதிரி இல்லாமல் இங்கு ஒரு கண்ட்ரி கைடன்ஸ் ப்ரோசஸ் என்று இருக்கின்றது. அந்த நடைமுறை வந்து அதாவது அப்பர் ட்ரைபியூனல் அந்த அகதி விடயங்களில் வந்து
அதிகம் சக்தி வாய்ந்த ஒரு நீதிமன்றம். அது ஒரு 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 கைடன்ஸ் ப்ரோசஸை அவர்கள் நடத்துவார்கள். ஆகவே அவர்கள் 2019 ஆரம்பித்து 2021 அந்த KKN-RS என்ற வழக்கை முடிவெடுத்திருந்தார்கள். அதில் நான் தான் ஒரு பிரதிநிதித்துவமாக இருந்திருந்தேன். ஆகவே அந்த அடிப்படையை தான் முக்கியமாக அவர்கள் பார்ப்பார்கள். ஆகவே இன்று அந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் வந்து பல தரப்பட்ட ஆதாரங்களை பரிசீலனை செய்திருந்தது. மனித உரிமை அமைப்புகளுடைய ஆதாரங்கள், எக்ஸ்பர்ட்ஸ், கண்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் என்று கூறுவார்கள், நிபுணர்களுடைய அறிக்கைகள், அதன் பின்னர் இந்த ஹோம் ஆஃபீஸினுடைய ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் இலங்கைக்கு போய் சில தகவல்களை சேகரித்து வந்திருந்தார்கள். எனினும் நீதிமன்றம் ஒரு நடுநிலையான நீதிமன்றம் என்றபடியால் அவர்கள் வந்து இந்த ஹோம் ஆஃபீஸினுடைய ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் அறிக்கையையோ அல்லது இலங்கையிலிருந்து பிரிட்டிஷ் ஹை கமிஷன் அனுப்புகின்ற அறிக்கையோ பெரிதாக பொருட்படுத்தவில்லை. அவர்கள் நிபுணர்களுடைய வாக்குமூல ஆதாரங்களுக்கு தான் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் அதாவது தமிழீழ கோரிக்கையாளர்களுக்கும் அல்லது விடுதலை புலிகளை மீளுருவாக்க முயற்சி செய்கின்றார்கள் என்று இலங்கை அரசாங்கத்தினால் சந்தேகப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை இருக்கின்றது, உயிராபத்து இருக்கின்றது என்று பிரித்தானிய அந்த அப்பர் டிரைபியூனல் கொடுத்த தீர்ப்பை தான் இன்றும் உள்நாட்டு அமைச்சு ஹோம் ஆஃபீஸ் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது. அந்த கொள்கையை மாற்றி அமைப்பதாக இருந்தால் மீண்டும் இன்னொரு கண்ட்ரி கிளியரன்ஸ் ப்ரோசஸை ஆரம்பிக்க வேண்டும். அது ஏறத்தாழ ஒரு வருடமாக எடுக்கும். அப்படி ஒரு நடைமுறையை ஆரம்பித்து நீதிமன்ற தீர்ப்பு வந்தால்தான் இலங்கை அகதிகள் தொடர்பான பிரித்தானியாவினுடைய அகதி கொள்கையில் மாற்றம் வரும். ஆகவே இன்று வந்து 2021 எடுத்த தீர்ப்பு தான் முதன்மை வழிகாட்டியாக பிரின்சிபல் கைடன்ஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை அரசாங்கத்தினுடைய பேச்சு இது அகதி விடயம் சட்ட விடயத்துக்கு அப்பால் ஒரு செயற்பாட்டாளராக நாங்கள் பார்த்தால் இலங்கை அரசாங்கத்தின் பேச்சை உலகத்தில் இன்று எந்த மூலையில் இருப்பவரும் நம்புவதில்லை. ஆகவே அவர்கள் இலங்கையில் மிகவும் சாதாரணமான சூழ்நிலை நிலவுகின்றது என்று தான் எப்பவும் கூறுவார்கள். எத்தனையோ வாக்குறுதிகளை சர்வதேச சமூகத்திற்கு வழங்கிவிட்டு எந்தவித வாக்குறுதிகளையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதை இன்றைய முள்ளிவாய்க்கால் நினைவு தின செய்தியில் பிரித்தானியாவில் தொடங்கி கனடா அனைத்து வெளிநாட்டு அரசியல் தலைவர்களும் கூறியிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய நம்பகத்தன்மை, இலங்கை அரசாங்கத்தினுடைய நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி என்பது வந்து மிகவும் ஒரு மோசமான நிலையில் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் கூறி வெறும் சபியமெடுப்பதாக இல்லை. அந்த அரசியல் பின்புலத்தில் பிரித்தானியாவினுடைய பார்வை, பிரித்தானியாவினுடைய ஃபாரின் ஆஃபீஸருடைய பார்வையும் வந்து இலங்கையில் அப்படி ஒரு பாரிய மாற்றம், டியூரபிள் அண்ட் பெர்மனன்ட் சேஞ்ச் வந்ததாக அவர்கள் பார்ப்பதாக தெரியவில்லை. எப்படி இருப்பினும் அகதி விடயத்தில் வந்து பிரித்தானியாவினுடைய ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் அது கண்ட்ரி கிளியரன்ஸ் ப்ரோசஸ் ஊடாகத்தான் பெற வேண்டும். ஆகவே இன்று பிரித்தானியாவினுடைய உள்துறை அமைச்சும் திணைக்களமும் வந்து அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. அவர்கள் தொடர்ந்தும் 2021 வந்த அந்த கைடன்ஸ் தான் தொடர்ந்தும் பிரயோகிக்கப்பட வேண்டும், அப்ளை பண்ண வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் இலங்கை அரசாங்கத்தின் கருத்தை ஒரு பொருட்டாக பிரித்தானிய உள்துறை அமைச்சோ அல்லது பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களோ எடுத்துக்கொள்ளாது என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? உறுதியாக கூற முடியும். இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் ஹோம் ஆஃபீஸில் இருந்து போயிருந்தது. அவர்கள் அந்த மிஷனில் வந்து போனவர்கள் அந்த நேரத்தில் இலங்கையினுடைய சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருந்தவருடன் கேட்டிருந்தார்கள். இந்த நாடு கடந்த அரசாங்கம் பற்றி ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். அவர் அந்த திணைக்களத்தில் இருந்தவர் வந்து கூறினார், நாடு கடந்த அரசாங்கம் தடைப்பட்டியலில் இருக்கின்றதா, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி. இப்படியான ஒரு மோசமான ஒரு அரசாங்க அதிகாரிகள் அங்கு தங்களோட கடமையை பொறுப்பற்ற முறையில் செயற்பட்டு வருகின்றபடியால் அவர்களுடைய கூற்றுக்களை உள்வாங்கி பிரித்தானியா வந்து ஒரு அரசியல் கொள்கையோ அல்லது இந்த ஹோம் ஆஃபீஸ் விடயத்தில் ஒரு கொள்கையை உருவாக்குவதை வந்து செய்யும் என்று நான் ஒரு துளியும் கூட நம்பவில்லை.
இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரித்தானியாவில் இருக்கின்ற அரசியல் முறை என்பதும் கூட எல்லோராலும் உன்னிப்பாக அவதானிக்கப்படுகின்றது. 30 ஆண்டுகளின் பின்னர் கிட்டத்தட்ட மிக மோசமான ஒரு உள்ளூராட்சி தேர்தல் முடிவினை தற்போது இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் கட்சி எதிர்கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. நீங்கள் பிரித்தானியாவில் நீண்ட நெடுகாலமாக இருக்கக்கூடியவர், அரசியலையும் சற்று உன்னிப்பாக அவதானிக்கக்கூடியவர். இந்த தேர்தல் முடிவும் இதன் பின்னணியில் ஏற்பட போகின்ற அரசியல் மாற்றமும் எந்த வகையில் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அல்லது வளமை போன்று எல்லோரும் கூறுவது போன்று அரசியல் வாக்குறுதிகளாக கடந்து சென்றுவிடும்? ஆம், இதை உறுதியாக கூற முடியாது. எனினும் முக்கியமாக இந்த தொழிற்கட்சி தான் அதிகமாக ஆட்சிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்களுடைய வாக்குறுதிகள் கன்சர்வேட்டிவ் உடைய வாக்குறுதிகளை விட தற்பொழுது இந்த முள்ளிவாய்க்கால் தினத்தில் கொடுக்கப்பட்டது அதிகமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார்கள். அதில் எந்த விடயங்கள், அது பிரித்தானியா தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய இலங்கை பற்றிய முடிவுகளை ஒரு காத்திரமான முடிவுகளை எடுப்பார்கள் என்று உறுதியாக நம்புகின்றேன். ஆனால் சர்வதேச ரீதியாக எடுக்க வேண்டிய முடிவுகள், அதாவது நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் போவது, சர்வதேச பொறிமுறையை உருவாக்குவது வெறுமன பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய கையில் இல்லை. அது பல அரசாங்கங்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம்தான் அப்படியான ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். அதை அவர்கள் தங்களுடைய உறுதிமொழி போல ஒரு கொள்கையாக எடுத்து செல்வார்கள் என்பதில் நம்பிக்கை இருக்கின்றது. எனினும் அது எவ்வளவு தூரம் வெற்றி எமக்கு நீதியை பெற்றுத்தரும் என்பது சர்வதேசத்தினுடைய இலங்கை தொடர்பான பொதுவான ஒரு கொள்கை மாற்றங்கள் உருவாகும் பொழுதுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் எதை உறுதியாக கூறலாம் என்று சொன்னால், இப்போ 2-3 விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். கன்சர்வேட்டிவ் அரசாங்கம், முக்கியமாக இந்த அரசாங்கம் ஒரு சர்வதேசத்துடன் சேர்ந்து இயங்குகின்ற ஒரு தன்மையை பல விடயங்களிலும் கைவிட்டிருந்தது. முக்கியமாக இந்த பிரெக்சிட் மூலம் இந்த அரசாங்கம் 14 வருடமாக ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பிரெக்சிட்டின் மூலம் யூரோப்பாவில் இருக்கின்ற மற்ற அரசுகளுடைய அந்த எண்ணத்தை, நட்புணர்வை இவர்கள் இழந்து விட்டார்கள். அது மாத்திரமில்லாமல் பல இடங்களிலும் இந்தியா போன்ற நாடுகளிலுடன உறவுகள் கூட இப்பொழுது ரிஷி சுனாக் அவர்களுடைய இந்தியா விஜயத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவரை சன் இன் லா ஆஃப் இந்தியாவின் மருமகன் என்றெல்லாம் வரவேற்றார்கள். எனினும் இந்தியாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலான அந்த வர்த்தக உடன்படிக்கையை கூட அவரால் பெற்று வர முடியவில்லை. அதற்கு காரணம், நீங்கள் ஒரு சில விடயங்களில் சிறுபிள்ளைத்தனமாக தாந்தோன்றித்தனமாக செயற்பட்டால் சர்வதேச ரீதியாக உங்களோட மதிப்பை இழந்து விடுவீர்கள். ஆகவே பிரித்தானியா துரதிருஷ்டவசமாக சர்வதேச ரீதியாக, முக்கியமாக இந்த அரசாங்கம் தனது மதிப்பை இழந்து செயற்படுகின்றது. அதாவது இன்ஃப்ளூயன்ஸையும் எப்படி ஆதிக்கம் செலுத்தலாம் என்ற தன்மையையும் இழந்து செயற்படுகின்றது. ஆகவே தொழிற்கட்சி இது இலங்கை தமிழர் விடயம் மாத்திரமில்லாமல் ஒரு பொதுவாக பார்த்தால் அவர்கள் அந்த உறவுகளை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஷேடோ கவர்மெண்டில் இருக்கும் பொழுதே ஷேடோ ஃபாரின் செக்ரட்டரி டேவிட் லாமி இந்தியாவுக்கு சென்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து, அதன் பின்னர் லேபர் கட்சியினுடைய உபத்தலைவராக இருக்கும் ஆஞ்சலா ரெய்னர் அவர்களும் சென்று இந்தியாவில் தமது உறவுகளை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல ஐரோப்பா பூரா அப்படியான உறவுகளை புதுப்பிக்கும் முயற்சியிலும், அமெரிக்காவிலும் தங்களுடைய உறவுகளை பலப்படுத்தும் முயற்சியில லேபர் கட்சி ஈடுபட்டிருக்கின்றது. ஆகவே மீண்டும் பிரித்தானியா ஒரு சர்வதேச அரங்கில ஒரு முக்கியமான ஒரு அரசியல் செல்வாக்குள்ள ஒரு நாடாக திருப்பியும் வலம் பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. லேபர் கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது அப்படியான ஒரு பலத்தை அவர்கள் பெறுவார்களாக இருந்தால், இலங்கை தமிழர் விடயத்திலும் அவர்கள் கொடுக்கின்ற அந்த வாக்குறுதிகளை ஓரளவு நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அரசாக அவர்கள் வருவார்கள். ஆகவே மற்றது இன்னொரு காரணியை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த தமிழர் விடயத்தில் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி இந்த பொங்கலை நடத்துவது போன்ற சில விடயங்களை செய்திருந்தாலும்
14 வருடமாக அவர்கள் ஒருவரை கூட இலங்கை அரசியல் தலைவரையோ அல்லது இராணுவ தலைவரையோ வந்து இந்த சாங்ஷன்ஸ் பட்டியலில் உள்ளடக்கவில்லை. அதற்கு காரணம் அவர்கள் இந்த மனித உரிமைகள், மனித நேயத்துக்கு அப்பால வந்து தங்களுடைய வியாபாரத்தை தான் பார்ப்பார்கள். ஆகவே அவர்கள் அந்த சர்வதேச ரீதியில் மதிப்பிழந்த காரணத்தினாலும் வியாபாரத்தை அவர்கள் முதலாவது விடயமாக எங்கும் முன்வைத்ததாலும் தான் நமக்கு அனுகூலமான விடயங்கள் வரவில்லை என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இந்த தொழிற்கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது தொழிற்கட்சி வந்து சர்வதேச ரீதியாக மீண்டும் பிரித்தானியாவை ஐரோப்பாவுடன் நெருங்கிய ஒரு உறவை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அது மீண்டும் பிரித்தானியா யூரோப்பியன் யூனியனில் இணைவது என்பது முதலாவது டேர்மில் சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதன் பின்னர் வருகின்ற காலப்பகுதிகளில் லேபர் ஆட்சிக்கு இருக்குமாக இருந்தால் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அத்துடன் இந்தியா போன்ற வல்லரசுகளுடன் வந்து சரியான உறவுகளை அவர்கள் புதுப்பிக்கும் பொழுது நமக்கு சாதகமான ஒரு அரசியல் நிலைமை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு மேலாக இந்த சைனா விஷயத்தில் வந்து எப்படி பிரித்தானியாவும் மற்ற சர்வதேசமும் வந்து மேற்குலகமும் வந்து கையாள போகின்றது என்பதிலையும் தங்கி இருக்கின்றது. ஆகவே இலங்கை அரசாங்கத்தினுடைய கையாளுகை எப்படி இருந்தது என்று கேட்டால், நாங்கள் சீனாவுடனும் உறவு வைத்து அவர்களுடனும் அனுகூலமான சாதகமான விடயங்களை பெற்றுக்கொள்வோம், இந்தியாவுடையும் உறவு வைத்து அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம், மேற்குலகத்துடன் உறவு பெற்று எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வோம், தமிழர்களுக்காக எதிராக செயற்படுவோம் என்று அவர்களுடைய கையாளுகை இருந்தது. அந்த கையாளுகை வந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இந்த சீனா மேற்கத்திய உலகம் போட்டி வந்து இந்தியா இந்த முக்கோண போட்டி வந்து வலுவடையும் பொழுது ஏசியா பிராந்தியத்தில் வந்து இலங்கையினுடைய அந்த கையாளுகை வந்து தோல்வியடையும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்படி தோல்வியடையும் பொழுது தமிழர்களுக்கு சாதகமான விடயங்கள் பல நடக்கும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பிரித்தானியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அகதி தஞ்ச கோரிக்கையாளர் தொடர்பான சட்ட ஏற்பாடுகளும் அரசியல் ரீதியாக எதிர்வரும் காலங்கள் எந்த அளவிலான முக்கியத்துவங்கள் ஈழத்தமிழர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றன என்பது தொடர்பிலான பல்வேறுபட்ட முக்கிய விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.